ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு வெயிட்டா இருந்தா உனக்கு என்னடா, ஹூ ஆர் யூ டு ஜட்ஜ், இதுதான் வந்து இன்றைய டாபிக். வந்து இதை ஒரு டாபிக்கா எடுத்து பேசணும்னு நினைக்கும் போதே ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. ஒரு சக மனிதியை வந்து நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதே வந்து எவ்வளவு ட்விஸ்டடான ஒரு விஷயம், எவ்வளவு வந்து சிக் மைண்டடான ஒரு விஷயம். ஸோ யா, அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரீசெண்டா தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நடந்த ஹீரோயினோட கான்ட்ரவர்சி பத்தி தெரியும். இட் வாஸ் வெரி 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 சீப், தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. அந்த கேள்வி கேட்ட விதமா இருக்கட்டும், அந்த கேள்வி கேட்டதுக்காக எல்லாரும் சேர்ந்து அந்த ஹீரோயினை சர்ச் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தல, அமைதிப்படுத்தினதா இருக்கட்டும். மிச்சம் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல அமைதியா இருந்ததா இருக்கட்டும். எல்லாருமே எப்போ சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கான்ட்ரவர்சி வெடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பேச ஆரம்பிச்சாங்க இவங்களுக்காக. சோ தட் வாஸ் வெரி 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 மனஸ்தாபமாக இருக்கு நினைச்சாலே. ஸோ இன்னைக்கு வந்து இதை பத்தி தான் வந்து டாபிக். ஸோ யா, பேசுவோம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விமன் மென் ரெண்டு பேருக்குமே வந்து கான்ஸ்டன்டான ஒரு செட் ஆன ஒரு கண்டிஷன் இருக்குது, இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. பட் த திங் இஸ் தட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. இப்போ முடி கொட்டுதுன்னா அது கொட்டதான்டா செய்யும், நம்ம என்ன தேய்ச்சாலும் கொட்டணும்னு இருந்தால் கொட்டதான் செய்யும். அந்த மாதிரி ஒருத்தவங்களோட வெயிட் அப்படின்றது வந்து ரொம்ப இன்டிமேட்டான ஒரு திங், ஓகேவா? அது எனக்கும் என் உடலுக்கும் உள்ள உறவு. அதை வந்து நீ கேட்க கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். இட்ஸ் நாட் ரியலி ஃபேர் ஃபார் பீப்புள் டு கொஸ்டின் சம் ஒன்ஸ் வெயிட், என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா. அண்ட் மோர் ஓவர் நோ ஒன் ஹேஸ் அ சே இன் இட். என்ன குண்டாயிட்டியா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிக்குது? ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்குது. என்ன நீங்க ஏதோ நீ அவங்கதான் நம்மள ஏதோ பாத்துக்கிற மாதிரி சோறு போட்டு வளர்க்குற மாதிரி போயிட்டு, என்னம்மா நீ கொஞ்சம் குண்டாயிட்ட, இல்லாட்டா இப்படி ஒரு கேள்வி வச்சிட வேண்டியது. என்ன முன்னாடி பார்த்ததை விட இப்ப ஒல்லி ஆயிட்டு அப்படின்றது. ஏன் உங்களுக்கு என்ன வந்துச்சு? நம்மள சோறு போட்டு வளர்க்குற பெற்றவர்களாக இருந்தாலுமே நம்மளை வந்து நம்ம உருவத்துக்காக நம்மளை உருவ கேலி செய்யக்கூடாது, புரியுதா? என்ன தொப்பை இருக்குன்னு கேக்குறதா இருக்கட்டும், என்ன குண்டாயிட்டன்றது கேட்கட்டும், சாப்பாடை கம்மி பண்ணு அப்படி சொல்றதோ, பெருத்துட்டே போறேன்னு சொல்லி இங்க வந்து வெயிட் கூடுதலா இருக்கிறத கேக்குறது மட்டும் உருவ கேள்வி இல்ல, ஒல்லியா இருக்கிறத கேக்குறதும் உருவ கேள்விதான். என்ன குச்சி மாதிரி இருக்கு, காத்தடிச்சா பறந்துருவா போல, உடஞ்சிருவா போல தொட்டா. நோ, தட்ஸ் நாட் நைஸ். ஒருத்தவங்களோட உடலை பத்தி நீங்க எந்த மாதிரி கமெண்ட்டுமே பாஸ் பண்ண முடியாது, பாஸ் பண்ணவும் கூடாது. இது வந்து பேசிக் ஹியூமன் டீசென்சி. அது மட்டும் இல்ல, லைக் வெயிட் மட்டுமே இல்ல, ஹைட்டும் நான் சொல்றேன். என்ன இவ்வளவு குட்டையா இருக்க, என்ன இவ்வளவு இது மரம் மாதிரி வளர்ந்துட்டே போற. அதுவும் முக்கியமா விமெனோட ஹைட்டுக்கு மேல வைக்கிற ஒரு இது இருக்குல்ல, லைக் வளர்ந்துட்டே போனா, இப்படியெல்லாம் வளர்ந்துட்டே போனா ஸ்டூல் போட்டுதான் மாப்பிள்ளை உனக்கு தாலி கட்டணும். இல்ல புரியல, எல்லாம் சரி வருமா? சரி வருமா என்ன? அண்ட் ஆல்சோ கலர். என்னையா 2025லயும் கலரை பத்தி பேசுறீங்கன்னு கேட்டா, நம்ம ஊர்ல பாதி பயல்கள் ரேசிஸ்டா இருக்காங்க. ஆமா, பாதி பயல்கள், பெண்கள், ஆண்டிகள், அங்கிள்கள் எல்லாருமே வந்து ரேசிஸ்டா தான் இருக்காங்க. இது எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிக்குது? ஸ்கூல் ஆனுவல் டேல இருந்து. லைக் ஆனுவல் டேல நல்லா ஆடினாலும் அந்த பிள்ளை கருப்பா இருக்குன்னா அந்த பிள்ளைய பின்னாடி நிக்க வச்சுட்டு வெள்ளையா இருக்க பொண்ணை முன்னாடி நிறுத்துங்க. பர்சனலா எனக்கு நடந்த ஒரு விஷயம் அதேதான். அதே ஸ்கூல் போய் லிட்டரலி கேட்டு பாருங்க, ஒரு டஸ்கி ஸ்கின் கேர்ள் கிட்டயோ இல்ல கை கிட்டயோ கேட்டு பாருங்க, அந்த கலருக்கு எங்கேயாவது இது பண்ணிருப்பாங்க, கலாய்ச்சிருப்பாங்க. கருப்பின்னு கூப்பிடப்பட்ட ஒரு ஆள் தான் நான். ஓகே, பட் அது தாண்டி வளர்ந்து வந்து இதுதான் நம்ம நிறம், நம்ம மனசை நம்ம சரி பண்ணி நம்மளை ஏத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். எப்பயுமே நீங்க சொல்ற ஒரு வார்த்தை ஒருத்தவங்களை எவ்வளவு ஆழமா பாதிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ just know, next time when you're about to talk about someone else's body, just ask yourself, who are you to judge? இதெல்லாம் வந்துட்டு சின்ன விஷயத்துல நீங்க சின்ன இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிறைய இடத்துக்கு போவீங்களா, ரிசப்ஷனிஸ்ட பாருங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல ரேசிசம் இருந்திருக்கா இல்லையான்றது. ஸ்கூல்லயுமே வந்துட்டு இந்த கெஸ்ட் எல்லாம் வரும்போது வெல்கம் பண்றதுக்கு ஒரு டேபிள் போட்டு பொண்ணுங்களை நிக்க வைப்பாங்க தெரியுமா, ஸ்கூல் காலேஜ்ல. அங்கேயுமே வந்துட்டு நடந்துக்கதான் செய்யுது. அங்கேயுமே
சேம் போய் கேட்கும் போது நோ இல்லம்மா கொஞ்சம் ஃபேர் கேர்ள்ஸ் தான் நாங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்றோம், ஐ மீன் இது பண்றோம் அப்படின்வாங்க. அண்ட் படங்கள், தமிழ் படங்கள்ல ஒரு தமிழ் பொண்ணு கேரக்டருக்கு தமிழ் பொண்ணு நடிக்க வைக்கிறதே இங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது ஒரு தமிழ் பொண்ணை நடிக்க வைக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது இன்னொரு சக ஆக்ட்ரஸை பார்த்து நீங்க ஏன் வெயிட் ஆயிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு வந்து சாதாரண விஷயமா தான் அந்த அவருக்கு தெரியும். அந்த ஜேர்னலிஸ்டுக்கு அது சாதாரண விஷயமா தான் தெரியும். பிகாஸ் அது சாதாரண ஒரு விஷயம், நீ சகஜமா அப்படி பேசலான்ற மாதிரி நம்ம பழக்கி வச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் ஆஸ் அன் ஆடியன்ஸ், ஓகேவா, ஆஸ் பீப்புள், ஆஸ் அ சொசைட்டி நம்ம இதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். எப்போ ஒருத்தவங்க அப்படி கேட்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட தங்கச்சியவோ இல்லை உங்களோட ஃபேமிலியில இருக்க யாரோ ஒரு தம்பியோ யாரையோ ஒருத்தவங்கள நாளைக்கு உருவகேலி உங்க ரிலேட்டிவ் செய்யும் போது அதை பத்தி பேசாதீங்க. நீங்க ஏன் அவன் உடம்ப பத்தி பேசுறீங்க? இப்ப அவன் ஹைட்டா இருந்தா என்ன, இல்ல இப்ப அவ கருப்பா இருந்தா என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வாட்டி நம்ம கேட்கணும். அவங்க அடுத்த வாட்டி அதை பத்தி பேசுறதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ இவ இருக்காளா, இவ முன்னாடி இதை கேட்க முடியாதுன்னு அவங்க யோசிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல தட்டி கேட்டாதான் இது நிக்கும். அதாவது நீங்க ரேசிசம் பண்றதே பெருமையா வேற சொல்லுவீங்கல்ல, அதை இனிமேல் பண்ணாதீங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன், நோ, ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஓகே, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்றது காம்ப்ளிமெண்ட் கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கோ. கருப்பா இருந்தாலும் அப்படின்னு நீங்க இழுக்கிறதுலயே எங்க கருப்பு கலரோட அழகு போயிருது, புரியுதா? கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க, என்ன கலரா இருந்தா என்ன, கலையா இருந்தா என்ன, கலையா இல்லைன்னா உனக்கு என்ன, புரியுதா? அதுதான் வந்து விஷயமே. சோ ஒருத்தவங்க கருப்பா இருக்காங்க அழகா இருக்காங்கன்னா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நீங்க சொன்னாலே போதும். கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க, அது காம்ப்ளிமெண்ட் கிடையாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் do these stuff, don't judge people, just let people be at peace with themselves. Okay, முடிஞ்ச அளவுக்கு யாரையும் வந்து இன்செக்யூர் ஆக்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இதோடன் நாங்கள் முடித்துக்கிறோம். பாய், அடுத்த வீடியோல பார்ப்போம்.